வாசிக்கப்படும் சொல்றாங்க, பாடப்படுன்றாங்க. ஆனா கேட்க மாட்டேன்றாரு. பிடிவாதம் பண்ணி எப்பவுமே சட்டப்பேரவையில் எப்படின்னா ஒருத்தர் பேசுறாங்கன்னா பேரவை தலைவர் மைக் எடுத்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா மைக் கட் ஆகும். ஆனா இந்த முறை அது கூட இல்லை. அவருடைய மைக்கெல்லாம் யாரும் அணைக்கல. அமைச்சரோட மைக்கெல்லாம் கூட ஆன்ல தான் இருக்கு. ஆனா என்ன பண்றாரு, அப்பட்டமான ஒரு பொய் சொல்லுகிறார், உண்மைக்கு புறம்பான செய்தியை பதிவு பண்ணுகிறார். இதை வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றத்தில் மைக்கெல்லாம் அணைச்சிட்டாங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்ற பொய் நாக்கூச்சம் இல்லாமல் பேசுகிறார். இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான ஆளுநரை தமிழ்நாடு சட்டப்பேரவை இதுவரை கண்டதில்லை என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி அவர் நடப்பதால் தமிழ்நாடு மக்கள் எப்படிப்பட்ட ஆளுநரை பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அது இன்னும் ஒரு சில மாதங்களில் நடைபெறுகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடைய உண்மை முகமும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இவர்கள் தீட்டுகின்ற திட்டமும் அதற்கு நாட்டு மக்கள் பதிலளிப்பார்கள்.